கதிர் எங்க இருக்க? கதிர்! கதிர் எங்க இருக்க? கை பிடிச்சுக்கலாமா? ஃபேனடா. ஐயோ, எங்கடா கரண்ட் இல்லாத வீட்டில். ஓகேவா? நின்றுச்சு. மறுபடியுமா? என்ன தீபு, நீ கவலைப்படாத. நம்ம இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம். உன்னை நம்பிதானே வந்த, என்னை இப்படி மாட்ட வச்சுட்டியே. உள்ள பேய் தொல்லை, வெளியில போலீஸ் தொல்லை, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. உங்க அப்பா வேற பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துட்டு இருக்காருன்னே தெரியலையே. நான் ஆக்சுவலி என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல தீபு. ஐம் சாரி தீபு, உனக்கு என் அப்பா பற்றி தெரியாது தீபு. இனிமே பொம்பளை பிள்ளையோட பேச மாட்டேன். நான் இப்படி பொதுவாக ஒரு பொண்ணுட்டு ஒரு 5 நிமிஷம் சாதாரணமாக பேசினாலே அவர் டென்ஷன் ஆயிடுவார். இனிமே பொம்பளை பிள்ளையோட பேச மாட்டேன். நான் இப்படி ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன் நான் பார்க்க தெரிஞ்சுச்சுன்னா. ஆமா. யாரா அந்த பொண்ணு? என் கூட படிக்கிற ஐஸ்வர்யா. அவகிட்ட என்ன பேச்சு உனக்கு? சும்மா கேர்ள்ஸ் கிட்ட ஸ்கூல்ல பேசணும் இருக்கணும், மத்தபடி எதுவும் கூடாது. மத்தபடினா மத்தபடிதான், விளக்கம்லாம் கேட்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயும் வாழ்க்கையில பேசவே கூடாது. அப்ப யார் அந்த பொண்ணு? அடி பிச்சு புடிச்சு. அப்பா என்ன கொன்றுவாரு இப்போ. சோ எனக்கு வேற வழி தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே அப்பாட்ட பேசுற மாதிரி பாவலா காமிச்சேன். அப்படின்னா உங்க அப்பா பணம் கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்கியே, அவங்கள அதை நம்பிட்டு இருக்காங்களே. எனக்கு என்ன பண்றதுனே புரியல தீபு. போச்சு, என் கரியரே போச்சு. தீபு ப்ளீஸ்டா. எங்க அப்பா அம்மா எத்தனை வாட்டி கால் பண்ணாங்க பார்த்தல. ப்ளீஸ் டோன்ட் க்ரை தேர். ப்ளீஸ்டா தீபு, என்ன பாருமா ப்ளீஸ். ப்ளீஸ்டா. இந்த நேரத்துல அழாம என்ன சிரிச்சுட்டா இருக்க முடியும்? நீங்க பாரு, என்ன பாரு, கவனமா கேளு. பணமும் இப்போ வரதா இல்ல. அந்த கிறுக்கு இன்ஸ்பெக்டர் அந்த 5 லட்சம் ரூபா வாங்காம நம்மள விடுறதாவும் இல்ல. நம்ம மெயின் மோட்டிவ் நம்ம இங்கிருந்து முதல்ல தப்பிக்கணும்.
ஏதாவது ரீசனால நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியலனாலும் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, எப்படியாச்சும் பைபாஸ்ல ஏதாவது வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக்கிடுவேன். என்ன நம்புமா, ப்ளீஸ்டா ட்ரஸ்ட் மீமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். தீபுவா, இந்த பக்கம் வா. கதிர், இதுவா? ஈஸி பார்த்து ஏறு, அப்படியே கை கொடுத்து பார்த்து. இங்கிருந்து இறங்குறதுக்குள்ள வேற வழி ஒன்றும் இல்லை. ஐயோ, அவங்க முழிச்சுட்டா. சரி, இதை ஹோல்ட் பண்ணி டைட்டா அப்படியே மெதுவா நம்ம அதுக்கெல்லாம் நோ சான்ஸ். கீழே தான் இருக்காங்க. சரி இன்னும் இல்லை, நான் நினைச்ச மூட்டை மாதிரி தூக்கிட்டு ப்ளீஸ் தயவு செய்து வந்துடா, வேற வழி இல்லடா ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாது கதிர். அவங்க யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் கண்டிப்பா சொல்றது கேளு. There's nothing else we can do. It's impossible. வேற வழி இல்லடா, நம்ம இறங்கியே ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. Okay, then we'll try. Okay, good. Yeah. Hey, hey, You stop. Wow, odu. hey, நில்றா. Odu, run, Deepu, run. Hey. ஐயா, ஆமாய்யா, ஓடுறாயா? ஓகேயா. சார் இங்க இருக்காங்க சார். Deepu, run, Deepu.
இங்கே ஒழிஞ்சுக்கலாம் வா தீபு. முடியல சார். என்னாச்சுமா? அர்த்த ராத்திரிகளை இப்படி நடுக்காட்டில் அலையிறதெல்லாம் என்ன பழப்பு சார்? வாழணுமேம்மா. இங்கே எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நல்லதோ கெட்டதோ அதை வாழ்ந்து தானே ஆகணும். ஏன் சார் இவ்வளவு அலையணும்? என்ன பண்ணணுமோ முறைப்படி உடனே பண்ணிடாம பேரம் பேசிக்கிட்டு. அப்படிலாம் ஒரேடியாக சொல்ல முடியாதுமா. இங்கே யாருமே அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க நினைக்கிறத செஞ்சிட முடியாது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர்னு அதிகாரம் போய்கிட்டே இருக்கும். சரியோ தவறோ செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக என் புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த நடு ராத்திரியில இப்படி அலையணுமா சார்? இப்போ நாளைக்கு காலையிலே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடு. சார் பின்ன என்னம்மா, எனக்கு வயசு 54 ஆகுது. என்னோட வலது காலை உடஞ்சி போய் உள்ள பிளேட் வச்சுருக்கேன். இந்த காட்டில் இந்த நேரத்தில் ஓட முடியுமா? ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசி என் வலியை மறக்க வைக்குது. இருந்தாலும் பொம்பளைங்க மேல அதிகாரிங்களுக்கு கொஞ்சம் இறக்க வேணாமா சார்? எதுக்குமா இறக்கம்? ஒரு பொம்பளை மேலே ஒருத்தன் இறக்கப்பட்டாலே அவளை சாப்பிட போறான்னு தான் அர்த்தம். இங்கே நின்றுருக்கானுங்க.